உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஜய் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் நடிகர். இவர் நல்ல நடிகர் என்பதை தாண்டி நல்ல மனிதரும் கூட. யாருக்கும் எந்த உதவி என்றாலும் உதவக்கூடியவர். இவர் சமீப காலமாக பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு. இவரின் நடிப்பில் வெளிவந்த படங்களில் கூட நல்ல கருத்துக்கள் கொண்டு நடிச்சிட்டு இருக்காரு. இது பொதுவான ரசிகர்களுக்கும் பிடிச்சிருது. தளபதி எந்த ஒரு மேடை என்றாலும் அங்கு விவசாயத்தை பற்றி பேசுறாரு. இளைஞர்களுக்கு ஏதாவது கருத்து சொல்வார். அப்படி பல விஷயங்கள் கூறி கேட்டிருப்போம். இவரின் நடிப்பில் வெளிவந்த சர்க்கார் படத்தில் வாக்குச்சாவடி வந்து சாதாரண மனிதரா நின்று வாக்களித்து செல்வார். அதே போல நேற்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் வரிசையில் நின்றுதான் வாக்களிச்சாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் செம்மையா வைரல் ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் விஜய் வாக்களித்து செல்லும் போது ஒரு முதியவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதை பார்த்த விஜய் உடனே சென்று அவரை தூக்கி பார்த்து செல்லுங்கள் என்று கூறியிருக்காரு. இவை அந்த இடத்தில் பார்த்தவர்கள் அனைவருக்குமே செம நெகிழ்ச்சியாக இருந்தது. தளபதி என்றுமே தான் உச்சத்தில் இருப்பவர் என்று கர்வம் இல்லாமல் இருப்பது அவரின் உயரத்திற்கு செல்லும் வழியா இருக்கு. முதலாக மாசான லுக் புகைப்படத்தை வெளியிட்ட பிரபல நடிகர் சிறப்பான வரவேற்பு. நடிகர் பிரபாஸின் வயது 37 கடந்தும் இன்னும் திருமணம் செய்யாமலே இருக்காரு. பாகுபலி படத்தின் மூலம் உச்சத்திற்கு வந்தவர் உச்சமாக சம்பளம் பெறுகிறார். தற்போது சாஜா படத்தின் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. துபாயில் பெரும் பொருட்செலவில் சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அண்மையில பிரபாஸை இன்ஸ்டாகிராம்ல 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில அவர் மாசான லுக் புகைப்படத்தை வெளியிட்டு ஷாக் கொடுத்திருக்காரு. இவர் பாகுபலி படத்தின் மூலம் இந்திய அளவில் ரசிகர்கள் மனதை பிடித்து விட்டவர் என்றுதான் சொல்லணும். இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் உருவாகி இருக்கு. இவர் எங்கு சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் ரசிகைகளும் அவரிடம் வந்து பேசிவிட்டு தான் செல்வாங்க. அவரும் நின்று அவர்களுக்கு பதிலளித்து செல்வாரு. இதனாலேயே அவரின் ரசிகர் கூட்டம் அதிகரிச்சிட்டு வருது.